ஹாய் டார்லிங், ஐ மீன் குக்கீஸ் கல்ரா அண்ட் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது டெக்குக்கோட பிஎல்எஃப்எஃப் ரிவெஞ்ச் லவ் செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் யாரெல்லாம் பிஎல் ஃபேன் கீழேயோ தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிஎல் பிடிச்சவங்க மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. யாரும் ஸ்டோரிஸ்க்குலாம் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும் தாண்டா எல்லாரும் ஹெட்செட் பேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டில் ஜங்குக்கும் ஷுகாவும் கேபின்குள்ளே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ மிஸ்டர் ஜியோன் என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு இங்கே செம்ம கோவமாக மிஸ்டர் ஜியோனில் முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஜங்குக் சியோல் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது வேலையாக நான் சியோல் போக வேண்டியது இருக்குது. ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் 3 days ஆகும். இங்கே இருக்கிற கம்பெனிஸும் சரி அண்ட் தயாங்கியும் சரி நீ தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் தயாங்க்கு எந்த ஒரு டார்ச்சரும் ஹர்ட்டையும் தராமல் என் மேலே இருக்கிற கோவத்தை நீ தயாங்கிட்ட எக்காரணத்தை கொண்டோம் அவன்கிட்ட காட்டாத. அவனுக்கு எதுவுமே தெரியாது. வெட்டிங் பண்ண மாட்டான் தான் சொல்லலாம். அதில் நான் தான் அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளுக்கு நான் வெட்டிங் பண்ணியிருக்கான். ஸோ நீ அவன் மேலே எதுக்கும் நீ கோவப்பட்டுட்ருக்காதா. அவன் ரொம்ப நல்ல பையன் சங்கோக். நீ கொஞ்சம் சீக்கிரமாக அவளை புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன். நீ நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் அவளோட அம்மா வேணும் நான் ஒன்று மர்டர் பண்ணல அப்படி சொல்ல எங்கள் சங்குக்கும் ஷுகாக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க 2 பேரும்? நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் நீ தயாங்க டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கியா சங்கோக்? உனக்கு எவ்வளோ தைரியம் அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு? அது வந்து டேட் அது இங்கே பாரு சங்கோக், நீ இது வரைக்கும் நீ ஏதோ பண்ணிட்ட. ஆனால் இதுக்கப்புறமும் நீ அவனை டார்ச்சர் பண்ணுறன்னா கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் நீ பின்னாடி ரொம்ப ரெகுலேட் பண்ணுவ. அது உனக்கு இப்போ புரியாது. ஆனால் ஒன்று, இதுக்கும் அவனுக்கும் நம்ம பிரச்சனைக்கும் தயாங்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீ தேவையில்லாமல் அவனை டார்ச்சர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண. ஸோ நீ அவனை டார்ச்சர் பண்ணுறது எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா சங்கு? அப்படி சொல்ல எங்கள் சங்குக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பார்க்குறா? நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு எனக்கு எல்லாமே அப்பப்போ நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது சங்கோ. ஸோ நீ கேர்ஃபுல்லாக இரு, இல்லைன்னா உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை சங்கோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், உன்னோட அம்மாவை நான் மர்டர் பண்ண கிடையாது. அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க. மிஸ்டர் ஜியோன் அப்படி சொல்லிட்டு போக இங்கே சங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன மச்சான், உங்கள் அப்பா நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டார் போலையே. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவை ஏதோ நான் பண்ணலைன்னு சொல்கிறாரு. அதான் எனக்கும் தெரியல ஷுகா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அவனோட காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ பாஸ், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னாச்சு பாஸ்? அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடெண்ட்க்கும் உங்கள் டேட்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாஸ். என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு இன்னும் ஒரு 10 minutes டைம் கொடுங்க. நாங்கள் அதுக்குள்ளேயே ஒரு சில பிக்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகே, எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஜங்குக்கு இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை. அந்த டைனிங் டேபிள் மட்டும் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான். இங்கே தயாங் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மிரருக்கு விளையாடி இருந்துட்டு அவளோட ஹேரை ரப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவளுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. என்ன ஏதோ ஒரே மாதிரி சவுண்ட் கேட்குது. தயாங் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பார்க்குறான். ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் நிறுத்து ஜங்குக். நான் இப்போ தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், எதுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்க ஜங்குக்கு தயாங்க பார்த்ததும் அவ்வளோ கோவம் வருது. அவன் இப்போ தயாங்க பிடிச்சி அந்த டைனிங் டேபிளில் அப்படி இப்படின்னு பண்ணிட்டான். தயாங்கோட நெக்கை பிடிச்சிட்டான். ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொல்ல வேணான்னு சொல்லியும் நீ சொல்லியிருக்கா. ஜங்குக் என்னாச்சு ஜங்குக், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா? என் நெக்க விட எனக்கு வலிக்குது ஜங்குக் ப்ளீஸ். நான் எதுவும் சொல்ல கிடையாது, ப்ளீஸ் என் நெக்க விட்டுடும். இல்லை, நீ இப்படிலாம் கேட்டு சொல்ல மாட்டேன். ஜங்குக் தயாங்க தூக்கி அந்த சோஃபாவில் அப்படி போட்டுட்டு தயாங் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். தயாங் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், என்ன எதுவும் பண்ணிடாத ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், நான் எதுவும் பண்ணலை ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் தயாங்கோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டு தயாங்கோட சாவை பிடிச்சிட்டா. நான் ஒன்று டார்ச்சர் பண்ணுறது எங்கள் அப்பனுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ சொல்லி தானே அவளுக்கு தெரியும். சொல்ல இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கா ஜங்குக்? இல்லை ஜங்குக், எதுவும் சொல்லலை ஜங்குக். ஏன்னா நீ சொல்லலையா? நீ சொல்லாம தான் அந்த ஆளையில கூப்பிட்டு நான் சியல் போகிறான், தயாங்க டார்ச்சர் பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீ சொல்லாம தான் அந்த ஆளையை அப்படி சொல்லிட்டு போகிறானா? அப்போல்லாம் உனக்கு நான் கொடுக்குற டார்ச்சர் பார்த்தலான்னு நினைக்கிறான். அதான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜங்குக்கு இப்போ தயாங்கோட டிஷர்ட் அப்படி வேகமாக பிடிச்சி கிழிக்கிறான். ஜங்குக் கீழே பட்டு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் வீடு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், என்ன ஜங்குக் பண்ணுற ப்ளீஸ். ஏய் வாயை மூடுன்னு சொன்னான். பரவாயில்ல, பாடிலாம் நல்லா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவனோட செஸ்ட்டில் அப்படியே ரப் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை போய் அப்படியே பைட் பண்ணுறான். ஜங்குக் வலிக்குது ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், நான் எதுவும் பண்ணலை ஜங்குக், என்னை போயிட்டு ஜங்குக்
ஜங்குக்கு இப்போ பைட் பண்ணிட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டே தயங்க பார்க்குறான். தயங்கி இப்போ அழுதுகிட்டே இருக்கிறான். வலிக்குது 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 ஜங்குக் வலிக்குது. ஜங்குக்கு இப்போ தயங்கோட அந்த பைட் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஆ ஆ ஜங்குக் வலிக்குது ஜங்குக். ஏய் இங்கே பார், டுமாரோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. தாரா கூட வருவா. ஸோ நீ ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃபுட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வை. நாளைக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்லிகிட்ருக்கான். இங்கே தயங்க அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்காவே பார்த்துட்ருக்கான். என்ன சொல்லலாம், என்ன பார்க்குறா? ஓ இரு, என்ன ஸ்மெல்லுடா இது? ஐ திங்க் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பியோ, அதான் இந்த ஸ்மெல் வருதோ. ஜங்குக்கு இங்கே தயங்கோட நெக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தயங்கோட லிப்ஸை பார்க்குறான். அது அப்படியே ஷுவர் ஆகிட்டு இருக்குது. அந்த லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் விடு, ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் விடு, ஜங்குக் ஃபைட் பண்ணாத ஜங்குக். தயங்க அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஜங்குக்கும் வந்துட்டு தயங்கோட லிப்ஸ் அப்படி ஃபைட் பண்ணுறான். ஜங்குக் வலிக்குது. ஏய் அவளை நான் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. அது அது தயங்கம் எதுவும் சொல்லாமல் அவன் ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட 2 ஷோல்டர் கிட்டேயும் அப்படியே க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ எனக்கு ஒரு கால் வருது. அவன் பாட்டுக்கு அட்டன் பண்ணி பேசிட்டு போயிட்டுருக்கான். போகிற ஜங்குக்காவே தயங்க அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா அவனுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கவே மாட்டேது. தயங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். எங்கள் ஜங்குக் பார்த்தீங்க. ஹலோ என்னாச்சு பாஸ்? உங்களுக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணல. ஓகே நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஜங்குக் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறான். ஏன்னா இவன் அந்த கம்பெனியோட பாஸ், அப்புறம் இவன் அந்த ஆண்டியோட பிரதர் தானே. ஷட். ஓகே இப்போ அந்த ஃபோன் அப்படியே பெட்டில் போட்டுட்டு பயங்கர டென்ஷனோட அங்கே ரூமில் இருக்கிற பொருளை அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறான். இப்போ ஜங்குக் உடனே அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். மிஸ்டர் ஜான் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அகைன் கால் பண்ணியும் அட்டன் பண்ணலாம். ஓகேடா, இந்த ஆக்சிடெண்ட்டோட ஒரு சின்ன கிளிப் பார்த்துடலாமா? பாஸ் என்னாச்சு? இப்போயும் அந்த கம்பெனிக்கு தான் போயிடுச்சா? பாஸ் அது எஸ் பாஸ், இப்போவும் இந்த ப்ராஜெக்டும் ஜியோன் கம்பெனிக்கு தான் போயிருக்கு. ஷட். ஜோன் இவனா என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட இந்த கம்பெனியை மேலே கொண்டு வந்தான். ஆனால் இந்த ஜியோன் இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே எனக்கும் மேலே கொண்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அவன் கம்பெனிக்கே கொடுக்குறாங்க. இல்லை, இதை இப்படியே விட்டால் சரி வராது. ஏய் ஜான். பாஸ் நீ போய் அதில் சென்னை கூட்டுடுவா. ஓகே பாஸ். ஜென். என்ன ஜான்? நான் பாஸ் கூட்டாரு. ஓகே இதோ போகிறேன். பாஸ் கூப்பிட்டீங்களா? அப்போது எங்கள் கூதான் அப்படியே ஈவில் ஷா ஸ்மெக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே டேர்ன் பண்ணுறான் அந்த ரோல் சேரில். ஜெல் உள்ள வச்சு தான் பிளானே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வா. பாஸ் கூப்பிட்டீங்களா? வாச்சன் உன்னை தான் கூப்பிட்டேன். இங்கே உட்கார். இங்கே பார், உன்னோட உனக்கு நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை நீ ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா உனக்கு டபுள் மடங்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன். உனக்கு மட்டும். உனக்கு ஓகேவா? பாஸ் எனக்கு ஓகே. ஆனால் என்ன ஒர்க்கு சொல்லலையே. சொல்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு அந்த கூதாண்டா அப்படியே சீட்லேருந்து ஏஞ்சிட்டு இந்த சென் பக்கத்தில் வந்து நின்றுட்டோம். ஷோல்டரில் கை வச்சுட்டு, ஏய் ஜென் இங்கே பார், உன்னோட ஆன்ட்டி அந்த மிஸ்டர் ஜோன் வீட்டில் தானே மெய்டாக ஒர்க் பண்ணுறாங்க? ஆமாம் பாஸ், என்னோடய ஆன்ட்டி அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போல்லாம் நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட ஆன்ட்டிக்கு கால் பண்ணி டெய்லி பேசு. ஆனால் பாஸ் எதுக்கும் இங்கே பாரு சென், ஜோன் வீட்டில் இருக்கிறது. ஆனால் பாஸ் ஏன் ஃபோன் போட்டு பேச சொல்கிறீங்க? ஏதாவது கேட்கணுமா? ஆமாம் சென், உனக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் என்னென்னா நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற. ஏன்னா என்ன பாஸ் சொல்கிறீங்க? நிஜமாவா? ஆமாம் சென், நிஜமாக தான். ஜோன் ஃபேமிலியில் அவனோட ஆன்ட்டி அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டெய்லி நார்மலாக பேசுகிற மாதிரி பேசி, அண்ட் அவங்க வீட்டில் ஜோன் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கே தெரியாமல் நீ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண. ஓகேவா? ஓகே பாஸ், நான் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாஸ். குட்.
இதில் நீ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். உனக்கு நான் ட்ரிபிள் மடங்கு கூட சேலரி தரேன். ஓகே? எஸ் பாஸ். எஸ் பாஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷோராக எல்லாத்தையும் பண்ணி தரேன். யூ கேன் கோ. ஜான், என்னோடய கேமை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே கு தான். கு அப்படியே பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கான். சென்னும் அப்பப்போ சென்னும் அந்த மெய்டாண்டிக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ கேஷுவலாக பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்டு தெரிஞ்சுட்டே இருந்திருப்பான். ஜியோன் சார் எங்கே போகிறாரு, ஜியோன் சார் வந்துட்டாரா, என்ன பண்ணுறீங்க, அப்படி ஏதாச்சும் ஒன்று கேட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி இங்கே கூக்கிட்ட சொல்லவும் கு அப்போ தான் இப்போது ஒன் ஃபைன் டே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஆன்ட்டிக்கு அந்த ஜென் தான் கால் பண்ணுறான். என்னப்பா சொல்லுப்பா. ஆண்டி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லையப்பா, இன்றைக்கி நான் பாஸ் கூட எல்லோரும் டூர் போகிறோம். என்ன டூர் போகிறீங்களா? எந்த பக்கம், எந்த ரூட்டு? ஏன்ப்பா நீ வரியா? இல்லை ஆண்டி, நானும் எங்கள் பாஸோட டூர் போயிட்டுருக்கோம், அதான் கேட்டான். ஓ அப்படியாப்பா, நாங்கள் அந்த பக்கம் இங்கே தான் போகிறோம். அந்த ஆண்டியும் அப்படியே சொல்லுவாங்க. அந்த ஆண்டியும் அப்படியே தெரிலப்பா, எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி டூர் போகிறோம், அவ்வளோதான். சரி ஆண்டி, சரி நான் வைக்கிறேன், கூப்பிட்றான். ஆனால் ஜென் ஒரு நிமிஷம்ப்பா. என்ன அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான். சரி ஒர்க்காக இருக்கும். பாஸ், ஜியோன் ஃபேமிலி டூர் போயிட்டுருக்காங்களாம்மா. வாவ் ஜென், நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபைனலி ஜியோன் வெளியே வரான். ஆனால் பாஸ், அவங்க ஃபேமிலியே போகட்டும், அது அவங்களோட தலைவிதி, அவனோட ஃபேமிலி சேர்ந்து போகட்டும், என்ன இப்போ. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி ஜோன் ஃபேமிலியோட கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஜங்குக்கு மிஸ்டர் ஜோன் மேலே எதனால் கோவலாம், மிஸ்டர் ஜோன் தான் காரை ஏதோ ஒரு இதில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பான். பட் இவங்களோட காரை ஒரு பர்சன் தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் தெரியும். அது தெரிஞ்சது அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிட்டு அந்த பெட்டில் அப்படியே அவ்வளோ கோவமாக உட்காடுறான். அவனோட கண்ணு ரெண்டும் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. ஜென், கோ, உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஸோ இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகலாம். ஆஃப்டர் மார்னிங் ஆகுது. நம்ம தயாங் பார்த்தீங்கன்னா கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கான். பையன் பார்க்க ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அதில் அவளுக்கு ஃபீவர் அடிக்குது வேறு. பையனால் எதுவுமே முடியல. பட் இருந்தாலும் செய்யணுமே அப்படின்ற ஒரு இதுக்காக செஞ்சிட்ருக்கான். அப்போது அந்த வீட்டு காலிங் பெல் யாரும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. யார் இவ்வளோ காலையில்? நம்ம தயாங் இப்போ அந்த ரூம் டோர் போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. யார் நீங்கள்? நீ தயாங் தானே? ஆமாம் தயாங் தான். நாங்கள் எல்லோரும் ஜேகேயோட ஃப்ரெண்டு. அம்மா ஜேகே எங்க? அவர் மேலே இருக்கார். ஓ அப்படியா, சரி. வாடா காய். வர மச்சான். ஹாய் டே, நான் தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு காய். ஹாய் அண்ணா. அப்போ உங்கள் ஜங்கு மேலே இருக்கார். ஓ அப்படியா, சரி. ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்துட்டுருக்கா. இதோ மச்சானே வந்துட்டான். ஜேகே, காய் வாடா. தரா. ஜங்குக்கா, தரா இங்கே வா. அங்கே என்ன அவங்க பார்த்துட்ருக்கா? வாடி. வரேன் ஜங்குக்கா. எதுக்கு இன்றைக்கி கூப்பிட்டா? அதுவா, எனக்கு இன்றைக்கி போர் அடிச்சுதா, அதான் சரி உங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூப்பிட்டேன். ஓ அப்படியா. அங்கே தாராவும் ஜங்குக்கும் அவ்வளோ க்ளோஸாக நின்று கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது தயங்க ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் எதுவும் கண்டுக்காமல் அவன் கிச்சனுக்குள்ளே போகிறான். எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் தாராவும் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துட்டு ரொம்ப உரசிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தாரா, என்னுடைய ட்ரெஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கா. எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் நீ போட நான் பார்த்ததே இல்லையே. ஜங்கு நான் பப்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டான். இது எங்கேயாச்சும் வெளியே போனால் போடும். அதுக்கு எது போட்டாலும் க்யூட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே தயங்களாம் ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஜங்குக்கா, ஒரு நாள் கூட என்கிட்ட நீ சிரித்து பேசுகிறதே இல்லை, ஆனால் அவகிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கான் பாரு. நம்ம தயாங் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு இப்போ தயாங் பார்க்குறான்னு தெரிஞ்சோம். தாராவை தூக்கி அவளோட லேப்பில் உட்கார வைத்ததும் இங்கே தயாங் அவளோட ஃபிங்கர் அப்படியே கட் பண்ணிக்கிறான். அச்சோ. தயாங் அவளோட ஹேண்ட் அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே தாரா தான். ஜங்கு என்ன பண்ணுறா? என்ன தாரா, நீ உட்கார வேண்டிய சீட்டு இதுதான், கீழே இல்லை. ஏன்னா காய் தான் தயாங்க பார்க்குறான். மச்சான் என்னடா பண்ணுறா? என்ன? அவன் பாருடா அவனை, பாவடா அந்த பையன், எதுக்கடா இப்படி பண்ணிகிட்ருக்கா நீ? அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்ல, எதுக்கு இன்னும் இங்கே வெயிட் பண்ணுறான்? அப்படி சொல்ல இங்கே தயாங்க அந்த வேர்ட் அப்படியே கேட்குது. அவன் வயசுல அப்படியே டியர்ஸ் ஆகுதா. அப்போ நீ என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியா சங்கோ? அப்படி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜேக்கோட ஃப்ரெண்டு தான். ஜேகே, உங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்காடா? இருக்கேடா. கீழே நான் வரும்போது குளிக்கல, அதான் சரி ஃப்ரெஷ்ஷப் ஆக கேட்டான். காஜி, நீ இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் தான் எங்கே சுற்றிட்டுருக்கியா? வச்சான் அதெல்லாம் கண்டுக்காதடா. சரி ஸ்விம்மிங் பூல் எங்கே சொல்லு. அங்கே பின்னாடி தான் இருக்கு.
டேய் மச்சான் காய் வாடா. டேய் என்ன எதுக்குடா கூப்பிட்றா? டேய் மச்சான் வாடா. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் குடுக்குன்னு ஓடி போகிறாங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட. எங்கள் தாராவும் ஜங்குக்கும் தான் அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. தயங்கும் இதை பார்க்குறான். அப்போ ஜங்குக் ஸ்டாப் ஆகிட்டா. ஏய் தயம். ஆ என்ன ஜங்குக்? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வா. ஆ சரி ஜங்குக், நான் கொண்டு வரேன். அப்போ ஜங்குக்கா எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா, ஜங்குக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. இப்போ தயாங்க ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான். டேய் மச்சான் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கா? இந்த தாராவெலாம் இங்கே கூட்டிகிட்டு வரணும் என்னடா அவசியம் ஆயிரு? இவ தான் இந்த பப்பில் கண்டவங்க கூட மேய்ஞ்சிட்டு இருக்கிறவ தானே, இவளை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டுருக்கா? ஏய் காய், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் பண்ணுறேன் சரியா? நான் ஒன்றும் அவளை இன்ட்ரெஸ்டாலாம் ஒன்றும் பண்ண கிடையாது. அது அவளுக்கே தெரியும். ஏன் தாரா? ஆ ஆமாம் காய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜங்குக்கு எனக்கு ஸ்டார்டிங்கே எனக்கு பே பண்ணிட்டான். ஸோ அவன் பே பண்ண காசுக்கு நான் ஆப் பண்ணனதா? டேய் மச்சான் தயம் வந்துட்டான்டா. அப்படி சொல்ல ஜங்குக்கு இப்போ டக்குன்னு அந்த ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணிவிட்டு தாராவோட கையை பிடிச்சி அப்படி எடுத்து கிஸ் பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இங்கே தாயாம் கையில் வச்சு இந்த ஜூஸ் அப்படியே கீழே போட்டுடுறான். அழுதுட்டு குடுன்னு ஓடிடுறான் கிச்சனுக்கு. டேய் ஜங்குக் என்னடா பண்ணுறா? ஏய் அதராதீங்கடா, நானும் அவளை லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணல, ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர்ஸில் தான். டேய் மச்சான் அதெல்லாம் நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவர்ரா. இங்கே தயம் பயங்கரமாக அழுதுட்ருக்கான் கிச்சனில் உட்காந்துட்டு. ஏன் ஜங்குக் ஏன் இப்படி பண்ணிட்டு ஜங்குக்? அப்போ ஜங்குக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா, அப்போ என்ன பிடிக்கலையா? நான் தான் இவ்வளோ நாள் பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணீங்க? ஜங்குக்கு பிடிச்ச பண்ணி நீங்கள் வெட்டிங் பண்ணியிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் என்ன வெட்டிங் பண்ணி வச்சிங்க? எனக்கு ரொம்ப பழக்கிட்டு ஜங்குக், எனக்கு ரொம்ப ஹெட்டிங்காக இருக்குது. எங்கள் தயம் அழுதுகிட்டே இருக்கும்போது ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சவுண்ட் கேட்டதும் இவன் அப்படியே எதுவும் தெரிஞ்சுக்காத மாதிரி ஃபேஸ் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு போய் டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. எங்கள் ஜங்குக் வந்து ஃபுட்டு சாப்பிட்லான்னு போக அப்போது அந்த தாரா தான், ஹே ஜங்குக் நான் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி சாப்பிட்ற, கூட நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து ஜங்குக்கோட மவுத்துக்கு ஃபீட் பண்ணேன். ஜங்குக்கும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு அவனை எடுத்து ஃபீட் பண்ணுறான். அப்போது தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஹெட்டை அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். ஜங்குக்கு இது ஒரு மாதிரி விஷயம் பார்த்துட்டு தாரா என்ன ஜங்குக் உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கான்? எப்பயும் என் லேப்லேயே உட்காருந்தாலும் சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ இங்கே உட்காந்துட்ருக்கான்? அச்சோ சாரி ஜங்குக் இரு அப்படி சொல்லிட்டு தாராவும் ஜங்குக்கோட லேப்பில் வந்து உட்காடுறான். இந்த தயங்கில் ஒரு மாதிரி ஐஸ் அப்படியே டீயர்ஸ் ஆகுது, பட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்குலாம் இதை பார்க்கவே முடியல, அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஹே தயாங், என்ன தாரா இந்த கப்பில் எனக்கு கொஞ்சம் சூப் ஊற்று. இதோ ஊற்றுறான். தயங்க அந்த சூப் எடுத்து தாரோட பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றுறான். அப்போது தாரா அவளோட கையை ஷேக் பண்ணவும் அது அப்படியே அவளோட கையில் கொட்டிடுது. ஏய் தாரா என்னாச்சு, கை கம்மி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழுஞ்சி தயங்கோட சிக்ஸில் பயங்கரமாக ஸ்லப் பண்ணிடுறான். ஷங்குக்கா நல்ல ஒரு சூப் கூட சர்வ் பண்ண முடியாதா? நீங்களா எதுக்கு தான் இருக்கிறான்? ஏய் தாரா கை காட்டு. ஜங்குக் ரொம்ப எரியுது ஜங்குக். சரி இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவன் அப்படியே அப்ளை பண்ணிகிட்ருக்கான். அப்போ தயங்க ஐஸ்லேருந்து பயங்கரமாக டீயர்ஸ் வருது. எங்கள் காய்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக் பண்ணுறது. தயாங் பரவாயில்ல ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவன் வயல காய் வச்சுட்டு அப்படி அழுகுறான். அவனோட காலை பார்த்தா நேற்று ஜங்குக் அந்த உடஞ்சி போன திங்ஸில் ரொம்ப இது பண்ணியிருப்பான் இல்லையா தயங்க பிடிச்சி. ஸோ அப்போ அவனோட காலெலாம் கிழிச்சு ரத்தம்லாம் ப்ளட்டெல்லாம் ஆயிருக்கும். ஆனால் ஜங்குக் அது எதுவுமே கண்டுக்க மாட்டான். இப்போ தாராக்கு ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணதும் அவன் அவ்வளோ இது பண்ணுறான். இங்கே தயங்க மனசே இல்லை, ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி போய் ஜங்குக் உங்களுக்கு தாராவை தான் ஜங்குக் பிடிச்சிருக்கா, நான் தான் அப்போ தப்பு பண்ணிட்டேனா எல்லாம் என்ன சொல்ல? தயங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக் டென்ஷன் ஆகிட்டு ஏய் தாரா வா நம்ம போகலாம், டேய் மச்சான் வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. தயங்க அப்படியே அங்கே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அவன் இப்போ ஒரு ரூமுக்கு போகிறான். அங்கே ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு அங்கேயே கீழே உட்காந்து ப்ரோக் டவுன் ஆகி அழுதுட்ருக்கான். ஆண்டி நீங்கள் ஆசைப்பட்டனால தான் நான் உங்களோட பையனை வெட்டிங் பண்ணல, ஆனால் உங்கள் பையனுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் தாராவை தான் பிடிச்சிருக்கா ஆண்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி. நான் சின்ன வயசுலேருந்து அவன் பின்னாடி எப்படி சுற்றியிருக்கான் உங்களுக்கு தெரியல ஆண்டி. அங்கிள் உங்களுக்கு பிடிச்சனால தானே நாங்கள் வெட்டிங் பண்ணலாம், ஆனால் இங்கே அவனுக்கு வேறு யாரும் பிடிச்சிருக்கா. நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் வாழ்ந்தது எதுக்காச்சும் பிரோஜனம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. நான் இது பண்ணுறது அங்கிள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அங்கிள். ஏன் ஜாபு நீ எப்படி மாறிட்ட? உனக்கு அந்த ரிச்சாக இருக்கிறது பிடிக்குமா? உனக்கு மிடில் கிளாஸ்னால் அவ்வளோ கேவலமாயிட்டாங்களே ஜாபு. தயான் அப்படி பயங்கரமாக புலம்பிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான்.
இப்போ வந்து டைம் ஸ்கிப் பண்ணலாம். இங்கே பப்ல பார்த்தீங்கன்னா, ஜங்குக்கோட ஃப்ரெண்டு எல்லாம் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் தாரா, அதெல்லாம் நீ பண்ண ஆக்டிங் இருக்கு பாரு. அச்சோ! உனக்கு ஆச்சரியப்பாடே கொடுக்கலாண்டி. அவ்வளோ மாசா நீ ஆக்ட் பண்ண தெரியுமா? என்னம்மா நடிச்சா? நான் சொல்லாததை கூட நீ சொன்ன மாதிரியே நடிச்சிட்டியே. சூப்பர் டி சூப்பர். ஹா டாடி, எனக்கு தெரியாதா எங்கே எப்படி நடிக்கணும்னு? நீ எனக்கு 1 lakh பே பண்ணியிருக்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணணும் இல்லை டாடி? எஸ் தாரா, எஸ், நீ சொல்கிறது உண்மைதாண்டி. நான் உனக்கு 1 lakh ஆக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் உன்னோட ஆக்டிங்க்கெலாம் அதெல்லாம் வெறும் சும்மா. டேய் மச்சான், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. இதோட அவன் தொல்லை ஒழிஞ்சுது பாரு. எப்படின்னு ஒரு 2 days கூட இருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் வீட்டை விட்டு போகிறானா இல்லையா பாரு. அப்படி சொல்லி புலம்பிட்டு அவன் மட்டுக்கு ஜாலியாக சரக்கு அடிச்சிட்ருக்கான். அப்போ அங்கே காய் தான் சொல்கிறான், டேய் மச்சான், அதெல்லாம் நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவர்டா. நீ என்னதான் அவனை பிடிக்காம வெட்டிங் பண்ணாலும் அவளுக்கு என்னவோ அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. அப்படி சொல்ல இங்கே ஜங்குக் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஏன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி சொல்லவும் இங்கே தாராவும், ஆமாம் ஜங்குக், நான் கூட நோட் பண்ணான். நீ என்கிட்ட க்ளோஸாக வரும்போதெல்லாம் அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் அவன் நான் லவ் பண்ணுறான்னு தோணுது. ஏன்னா அவள் நான் வைத்தியம் மாதிரி பேசாதா. நான் அவன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எப்படி என்ன பிடிக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவனாச்சு என்ன லவ் பண்ணுறதாச்சு. இங்கே காய் எல்லாருமே அப்படியே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டையாகிடுறாங்க. இப்போது எங்கள் தாரா தான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணால் அங்கே தயாங் தட்டு ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கா, தாரா, ஹே தள்ளு, நான் கூட்டிகிட்டு போய் விடுறான். இல்லை வேணாம், நீ நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு தயாங்க ஜங்குக்கிட்ட வர. ஜங்குக்கு இப்போ தயாங்க அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணுறான். தயாங்க அப்படியே அந்த டோர் கிட்ட போய் இடிச்சு நின்றுக்கிறான். ஏய், அவள் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்றாளா, நீ என் பக்கத்தில் வந்துட்ட. நீ வந்துட்டு சலோ நீ கூட்டிகிட்டு போடி. தாராவும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அவள் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தாரா ஜங்குக்கோட ரூமில் போய்ட்டு ஜங்குக்கு அந்த பெட்டில் அப்படியே போட்டுடுறான். அப்போ ஜங்குக்கு தாராவோட கையை பிடிக்கான். தாரா அப்படியே ஜங்குக்கு மேலேயே அப்படியே விழுந்துடுறான். இப்போ எங்கள் தயாங் பின்னாடியே வந்துருப்பாளாம். அப்போ தயாங் இதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டான். தாராவோட முடியை பிடிச்சி இழுத்து அவன் சிக்ஸில் ஒரு ஸ்லப் பண்ணுறான். ஏய் தயா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை நீ ஸ்லப் பண்ணியிருப்பா? ஹே, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளோ க்ளோஸாக வந்துட்டுருக்கா? ஏன்னா நான் வரேனா, உன்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன தேடி வரான். நான் ஒன்றும் உன் ஹஸ்பண்ட் கிட்டே போகல. ஹேய் தாரா, இங்கே பார், என் ஜங்குக் என்னதான் கிட்ட வந்தாலும் நீ தொலைட் பண்ண மாட்டியா? அதுக்கு வெட்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டியா? ஏய் தயா, இங்கே பார், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு பிடித்ததான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ டிவோர்ஸ் பண்ணியிருப்போம். அப்படி சொல்லலாம். எங்கள் தயங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போது தயங்கோட சிக்ஸில் பதான் ஸ்லாப் போயிதா. யாருன்னு பார்த்தா ஜங்குக்கா. ஏய் ஆயமோட, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ தாராவை கை நீட்டி அடிச்சிருப்பா? அதுவும் ஏன் முன்னாடியே இப்படி சொல்லி தயாங்க பிடிச்சி அந்த பெட்டில் தள்ளி அவளோட நெக்கை அப்படியே கிரிப் பண்ணா. ஏய் ஜங்கு, கீழே பண்ணுற, நீ விடு. தாரா நீ போ, நான் பார்த்துக்குறேன். ஆனால் ஜங்கு, போ நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்ல தாராவும் வெளியே போயிடுறா. எங்கள் ஜங்குக்கு தான் தயாங்க பிடிச்சி கிரிப் பண்ணிட்டு இருக்கா. தயாங்க அப்படியே அழுக்குறான். ஜங்குக்கு இப்படி பண்ணுறா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு ஆனால் இங்கேருந்து போயிடுறான். ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுற நீ? ஏன்னா இதே தான் சொல்கிற, அதெல்லாம் நீ போன மாதிரியும் இல்லை, அந்த டிவோர்ஸில் சைன் பண்ண மாதிரியும் இல்லை அப்படி சொல்லிகிட்ருக்கா. எங்கள் தயாங்க அப்படியே அழுக்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இரு, நீ இப்படி பண்ணலாம், நீ இங்கேருந்து போக மாட்டா, அவளுக்கு நான் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் பண்ணுறேன் இரு அப்படி சொல்லிவிட்டு அந்த டோரை போய் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அவனோட பெல்ட் அப்படியே கழட்டுறான். இங்கே தயாங் சரியாக பயந்துடுறான். ஜங்கு கீழே பண்ண போகிற. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, எது பண்ணாத ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு. ஏய், நான் என்ன பண்ண போகிறேனோ அதை நீ கம்மனு பார்த்துட்டு இருச்சலாம். அந்த பெல்ட்டை வச்சு தயாங்க அடிக்கிறான். தயாங்க இங்கே சுத்தமாக முடியல, அவன் ரொம்ப அழுகிறான். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, அடிக்காது ஜங்கு, வலிக்குது ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ், வலிக்குது அம்மா, அம்மா, வலிக்குது அம்மா. ஏய் ஆயமோட, அந்த மாதிரி மிடில் கிளாஸ்னாலே எனக்கு தொல்லதாடா. என்னோடய லைஃப்பில் ஃபுல்லாக இந்த மிடில் கிளாஸ் பர்சன் தான் என் லைஃபே நாசம் பண்ணது அப்படி சொல்லிவிட்டு அந்த பெல்ட்டால் பயங்கரமாக அடிக்கிறான். இங்கே தயாங்க சுத்தமாக முடியல, அப்படியே ஃப்ளோர்லேயே விழுந்துடுறான். ஜங்குக்கு இப்போ அந்த பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு தயாங்க அப்படியே தூக்கி அந்த பெட்டு மேலே போட்டுட்டு தயாங்கோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். தயாங்கோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறான். பட் அவனால் முடியல, ஆல்ரெடி டயர்டாக இருக்கான். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, கீழே பண்ணு ஜங்கு, வேணும் ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு.
தயங்க அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி கெஞ்சிட்ருக்கான். பட் ஜங்குக்கு இங்கே ஒன்றுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு தயங்கோட ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மொத்தத்தையும் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு தயங்க மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு தயங்க பார்க்குறான். தயங்க அப்படியே அழுதுகிட்டே அவளோட பாடி ஃபுல்லாக அப்படியே அங்கங்கே க்ராச் ஆகிருக்கு பெல்ட்டால் அடிச்சது. ஸோ தயங்க ரொம்ப அழுதுட்ருக்கான், டயர்டாக இருக்கான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் எதுவும் பண்ணாத ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் எனக்கு சுத்தமாக முடியல ஜங்குக். எல்லாம் முடியலையா? நான் இன்னும் எதுவுமே பண்ணலாம், அதுக்குள்ளே எல்லாம் முடியல. ஆனால் இந்த லிப்ஸ் எனக்கு என்னவோ சொல்ல வருதுடா, என்னன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவளோட லிப்ஸ் தான் எனக்கு கண்ணில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சது. எனக்கும் அதை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் ஏன் நான் அவன் லிப்ஸை கிஸ் பண்ணுறான்னு எனக்கே தெரியல. அப்படி சொல்லிவிட்டு தயங்கோட லிப்ஸில் அப்படி போர்ஸாக போய் கிஸ் பண்ணுறான். ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஜங்குக் விடு ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஏய் நீ சொல்ல கேட்க மாட்டா அப்படி சொல்லிட்டு தயங்கோட சீக்ஸில் அப்படியே கிளாப் பண்ணுறான். இந்த தயங்கு ரொம்ப பெயினாக இருக்கா. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுறான். அவனோட கையெல்லாம் அப்படியே அந்த பெட்டில் போட்டுட்டு ஜஸ்ட்டு மூவ் மட்டும் பண்ணிகிட்ருக்கான் ஃபட்டாக. மற்றபடி அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜங்குக்கு இப்போ தயங்கு அப்படியே இன்செக்ட் பண்ணிவிட்டு அவன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தயங்கு இங்கே சுத்தமாக முடியல. ஆ ஆ என்ன ஃபீல்டா இது? ஆ ஆனால் ஏய் சும்மா சொல்லக்கூடாதுடா, செம்மையாக இருக்கு, செம்ம ஃபீல். ஆ ஆ ஜங்குக் ஜங்குக் வலிக்குது ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஜங்குக் ஜங்குக் வலிக்குது. ஆ ஆ ஆ ஜங்குக் ஜங்குக் கொஞ்சம் ஸ்லோவாச்சு பண்ணு ஜங்குக். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை செல்லம். அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு பைட் பண்ணிவிட்டு அப்படி மேக்கப் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் தயங்கு சுத்தமாக முடியல. அவன் இன்னும் பண்ணிகிட்டே இருக்கான். ஆ ஆ ஜங்குக் வலிக்குது ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஜங்குக் டைம் 12:30 ஆயிடுச்சு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஆ ஆ 12:30 தானடா, இது டைம் இருக்கா? செம்ம ஃபீல். ஜங்குக்கு அந்த போதை இருக்கிற வரைக்கும் அவன் பயங்கரமாக மேக்கப் பண்ணுறான். அப்படியே ஃபெயிண்ட் ஆகி தயங் மேலேயே விழுந்துடா. தயங்க அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ண ஜங்குக்கு? அப்போ இப்போ 2 பேரும் அப்படியே ஸ்லிப் பண்ணிடுறாங்கடா. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ ஆஃப்டர் மணிங் ஆகுதுடா. ஆஃப்டர் ஒரு 10:30 ஆகுது டைம். டைம் அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். ஒரு 12:30 ஆகுது. ஆஃப்டர் லன்ச் டைம் ஆகுதுடா. அப்போது தயாங் தான் மெதுவாக எழுந்திருக்கிறான். ஆ ஆ அம்மா வலிக்குது. அப்போது ஜங்குக்கு திரும்பி பார்த்தா ஜங்குக் பயங்கர மட்டா அவன் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ப்ளஸ் அவனோட பாடியில் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, அண்ட் தயாங் மேலேயும் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. அவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அச்சோ ஜங்குக் தெரிஞ்சா அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எழுஞ்சி அவனோட ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ட்ரெஸ் அப்படி போட்டு விட்டுட்டு அவன் அழுதுகிட்டே கீழே போகிறான். தயங்க அப்படியே புலம்பிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டெப்ஸில் நடக்க முடியாமல் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்கிறான். அவனால் உட்கார கூட முடியல. அவனுக்குள்ள ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? இதுக்குள்ள இப்படி பண்ணல இப்போ இதை நீ பிடிச்சி பண்ணலையா? இல்லை நீ பிடிக்காம தானே இது பண்ணலாம். ஆனால் எதுக்கு ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? நான் ஏன் அக்செப்ட் பண்ணலாம்? ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க? ஜங்குக்கு நான் பெரிய பண்ண வைக்காம இருந்திருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறது? பையன் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படி மெதுவாக அழிஞ்சிருக்கிறான். இருக்கா நேற்று நைட்டு ரொம்ப சர்க்கடிச்சிட்டு போதா. எங்கே அந்த ஃபோனை? ஹலோ டேய் மச்சான் சொல்லுடா, எதுக்குடா காலையில் கால் பண்ணலாம்? டேய் இன்றைக்கி தாராக்கு பர்த்டேடா, எல்லோரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிருக்கா. ஏன்னா தாராக்கு பர்த்டேவா? சரிடா ஒரு 5 மினிட்ஸ் வரா, உடம்புல ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. சரி மச்சான். ஜங்குக்கும் இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் ஜங்குக்கு அப்படியே கீழே வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா தயங்க அங்கே ஹாலில் நின்றுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக்கும் எதுவும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஜங்குக் என்ன அது நேற்று நைட்டு? ஆமாம் இல்லை நேற்று நைட்டு யார் கூட்டிகிட்டு வந்தது? என்ன கூட்டிகிட்டு வந்தது ஞாபகம் இல்லையா? ஒன்று தான் கேட்குறேன், என்ன நேற்று நைட்டு யார் கூட்டிகிட்டு வந்தது? அது தாரா. ஓ தாரா செல்லம்மா, சரி அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். என் தயங்க அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஜங்குக்? தயங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காப்பா. அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ தயாங் எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத. இன்றைக்கி நைட்டில் ஒரு 7:30க்கெலாம் வந்துடுவேன். ஓ சரி அங்கிள், பார்த்து வாங்க, நான் வைக்கிறேன். தயாங் என்ன
என்ன கட் பண்ணிட்டான்? என்னாச்சு? தயங்க அப்படியே அழுதுட்டு அவன் க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அகெயின் அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு பேப்பர் பேனா இருக்குது. ஸோ அதை எடுத்து பெட்டில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதை பார்த்துட்ருக்கான். சங்கக்கா, உனக்கு நான் டிவோர்ஸ் தானே தரணும்? தர எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்கள வெட்டிங் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு. என்ன தான் எனக்குள்ள பிடிச்சிருந்தாலும் உனக்கு தான் என்ன பிடிக்கலையே. நீயாச்சும் ஹாப்பியாக இருச்சோங்க அப்படி சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் அப்படியே சைன் பண்ணுறான். பையன் ரொம்ப அழுதுகிட்டே சைன் பண்ணுறான். அவனோட டியர்ஸ் எல்லாமே அந்த டிவோர்ஸ் பேப்பரில் தான் இருக்குது.